நான் சந்தேகப்பட்ட மாதிரி அருண், ரஞ்சிதா, கோமதி 3 பேரும் கூட்டணி போட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே வித்யா கூட சுற்றிட்டு இருந்தோம், டோட்டலாக நம்ம கேமையே முடிச்சிருவாங்க. சத்தம் போடாமல் வந்த வழியே எஸ்கேப் ஆயிடுற டேய். நீங்க எதுக்கு சரிங்க வந்தீங்க? சார் போன் பண்ணப்ப நீங்க தானே கோயில்ல இருக்கேன்னு சொன்னீங்க, அதான் இங்கே பார்த்து பேசிட்டு போலாம். அப்படி என்ன சார் அவசரம் உங்களுக்கு? சார் அவசரம் எனக்கு இல்ல சார், கடை திறப்பு விழாவை நீங்க தான் தடுக்க சொன்னீங்கன்னு ராஜேஷ் அந்த பசங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான். சார் அவங்க நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்க டெனன்ட்ட உடனே பார்க்கணும், நியாயம் கேட்கணும்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சு அனுப்ப வேண்டியதானுங்க. அத சின்ன பசங்களை கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா? சார் நிஜமாவே முடியல சார். அவரு கோயிலுக்கு போயிருக்காரு, பொறுமையா இன்னொரு நாளைக்கு வீட்டுல கூப்பிட்டு வச்சு கூட பேசிக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல சார். போலீஸ்க்கு போவன்னு என்னையே மிரட்டுறாங்க சார். வேற வழி இல்லாம தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களும் இங்க வந்திருக்காங்களா? ஆமா சார், அங்க பாருங்க. ஐயோ உனக்கு கொஞ்சமா சார், கொஞ்சமா சென்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு? நீங்க செஞ்சது பெரிய தப்பு சார். அவங்கள எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க? பஞ்சாயத்து பேசுற இடமா இது? சார் அவங்க தான் அறிவு இல்லாம பேசுறாங்களா? நீங்களும் அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? சார் அவங்கள சமாதானப்படுத்துறது என் வேலை இல்ல சார், இது உங்க பிரச்சனை. நீங்களும் அவங்களும் முட்டிக்குங்க, அடிச்சுக்குங்க. ஆனா நடுவுல ஏன் தலையை உருட்டாதீங்க. நீங்க என் கூட வந்தீங்கன்னா நீங்க தேடுற ஆளு இவர்தான்னு அவங்க கிட்ட உங்களை விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். என் வேலையை விட்டுட்டு உங்க கூட மல்லை கட்டணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சார் இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். என்னால இப்ப அந்த பசங்க கிட்ட பேச முடியாது. நான் உடனே போய் ஆகணும். தயவு செஞ்சு என்ன ஆளை விடுங்க. சார் நெல்லுங்க சார். என்ன சார்? இப்ப உங்களை கூட்டிட்டு போகலன்னா அவங்க என்ன விட மாட்டாங்க சார். திரும்பவும் என் வீட்டுக்கு வந்துதான் தகராறு பண்ணுவாங்க. இத்தனை மணிக்கு நீங்க வாங்க பேசிக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. சார் என் நிலைமை புரியாம நீங்க பேசாதீங்க. என்னால இப்ப அவங்களை பார்க்க முடியாது. சார் நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க சார். நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவர் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவர் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவர் கிளம்பி போயிட்டாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அடிச்சு விடுங்க சார். சார் நீங்க தப்பிக்கிறதுக்காக நல்லா இருக்கிற அப்பா அம்மாவை ஏன் சார் படுக்க வைக்கிறீங்க? அவங்க செத்து போய் பல வருஷம் ஆச்சு சார். அவங்ககிட்ட போய் அதே சொல்லுங்க. மனுஷனோட டென்ஷன் புரியாம. சார் 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 பாலா! ஐயோ